என்ன இது விசித்திரமா இருக்கு? இதுவரைக்கும் ஹோலி கொண்டாட யாருமே வரல. எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டோம்ல பத்துலு. அதான் எல்லாரும் வந்துகிட்டே இருப்பாங்க போல இருக்க மாட்டோம். அட வந்துகிட்டே இருப்பா இல்ல. ஏற்கனவே வந்துட்டோம். ஹோலி வாழ்த்துக்கள் மோட்டு பத்துலு அண்ணாச்சி. டேய் டீக்கட மண்டையா, ஹோலி 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 வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. எங்க எல்லாரையும் ஹோலி விளையாட தான கூப்பிட்டீங்க. விருந்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா? அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நாங்க ஏற்பாடு பண்ணிட்டோம். இந்த ஹோலி பண்டிகை நீங்க வாழ்க்கை முழுக்க மறக்க மாட்டீங்க. நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னைக்கு ஹோலிக்காக நான் ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி வச்சிருக்கேன். சாப்பாடு, கூல் ட்ரிங்க், டீ, காபி, ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்கு. வாங்க. அப்புறம் மியூசிக் டான்ஸ்னு இந்த ஹோலியை நாம அசத்த போறோம். எல்லாருக்கும் புரியுதா? வாங்க வாங்க, ஜாலியா இருக்க வாங்க. அட நாமளும் உங்க கூட போய் ஜாலியா விளையாடலாம். இங்க வெறும் சமோசா மட்டும் தான் கிடைக்கும். ஆனா அங்க டான் ஏகப்பட்ட ஐட்டம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. வாங்க போலாம். ஆமா ஆமா, எப்ப டான் இதெல்லாம் ஃப்ரீயா ஏற்பாடு பண்ணிருக்கானோ அப்ப நாம கண்டிப்பா டான் திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் ஆகணும். சரிதானே? நில்லுங்க, நான் தான் சொல்றேன்ல, ஜான் காலத்துக்கு திருந்தவே மாட்டான். அவன் நடிச்ச ஆளுங்களை ஏமாத்திரம் போகாதீங்க, சொன்னா கேளுங்க. பாவீங்களா, கலர் அடிக்கிறேன் இப்படி அடிக்கிறீங்களே. என்னோட யூனிஃபார்ம், என் மேல கலர் அடிக்காதீங்க. நான் இப்ப டியூட்டில இருக்கேன். நான் இப்ப போய் யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணிட்டு தான் வரணும் போல இருக்கு. அடடா, இப்ப சேஞ்ச் பண்ண போறீங்களா? அப்ப இந்தாங்க, இதையும் சேர்த்து வாங்கிக்கங்க. வாங்க. அட மொட்டு பத்துலு, ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? ஹோலி அதுமா சுறுசுறுப்பா சந்தோஷமா இல்லாம ஏன் இப்படி இருக்கீங்க? பூசணிக்க மாட்டையா, ஹோலி கொண்டாடுறதுக்கு நண்பர்கள் எல்லாரையும் நான் கூப்பிட்டேன்டா. ஆனா இந்த குட்ட பையன் ஜான் இருக்கான்ல, அவன் வந்தா மியூசிக், விளையாட்டு, கேம், அப்புறம் ஸ்நாக்ஸ், சமோசா என்னன்னு தரேன்னு சொல்லி எல்லாரையும் கூட்டு போயிட்டான்டா. ஹோலி வீணா போயிட்டு போல இருக்குடா. ஆனா பிறந்து வீணா போனவனு. ஏ கச்ச கச்சா, ஜானுக்கு இவ்வளவு மேட்டர் ஃப்ரீயா தரதா இருந்தா நான் ஜான் கூட போய் ஹோலியை கொண்டாடிட்டு வந்துடுறேன்ப்பா. வாயை மூடிக்கிட்டு பேசாம இங்கே நில்லு, இல்லன்னா நம்ம ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. என்ன புரிஞ்சுதா? அட நண்பா, நாம எல்லாரும் சேர்ந்து இங்க சூப்பரா ஹோலி விளையாடுவோம். அப்புறம் நாம விளையாடுற ஹோலியை பார்த்துட்டு போனவங்க எல்லாருமே அப்படியே திரும்பி வந்துருவாங்க. இங்க பாரு, இதுதான் ஒரு சூப்பரான கலர் மிஷின். இந்த மிஷினால வானத்துல இருந்து கலர் கலரா மழை பொழியும். கலர் கலரா பலூன் மழையா பொழியும். என்னது? இந்த மிஷினால வானத்துல இருந்து கலர் கலரா மழை பொழியுமா? பலூன் எல்லாம் வருமா? எப்படி எப்படி? சீக்கிரம் செஞ்சு காட்டுறா மண்டையா. அட மொட்டு, நீ என்ன காரியம் பண்ணிட்ட? நீங்க ரெண்டு பேரும் யாரு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது நாங்க ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேர் தான். ரெண்டே பேர் தான். அதுக்கு மேல வேற யாரும் இல்ல இங்க. இவன் பேரு மோட்டு, என் பேரு பத்துலு. இல்ல இல்ல, நான் தப்பா சொல்லிட்டேன். அதாவது இவன் பேரு பத்துலு, என் பேரு மோட்டு. அதாவது அவன் என்ன சொல்ல வரான்னா, அவன் பேரு மோட்டு, என் பேரு பத்துலு. அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு ஹோலி வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தோம். அப்படிதானே மோட்டு? ஆமாமா, சரியா சொன்னா. அதேதான், ஹோலி வாழ்த்துக்கள் சொல்லதான் வந்தோம். வானம், மழை, இடி, மின்னல். பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் உங்க கூட ஹோலி கொண்டாட வந்திருக்காங்க. இவங்க மோட்டு பட்லு. இவங்க கூட போய் ஹோலி கொண்டாடுங்க. ஹோலி எது பையன் சித்திரவதை பண்றீங்க? கடற போய்
விட்டு வீசி எறிய கலர்ஸ் இல்ல, மின்னல் தான் இருக்கு. நம்ம கீழே குதிச்சிடலாம் மோட்டு. மறுபடியும் என் யூனிஃபார்ம் அழுக்கு பண்ணிட்டீங்க. நான் இந்த கலர் ட்ரெஸ்ல எப்படி டியூட்டி பாக்குறது? சொல்லுங்க, எப்படி 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 பாப்பேன்? எப்படி? உங்க எல்லாருக்கும் ஹோலி வாழ்த்துக்கள். தப்பா நினைக்காதீங்க, ஹோலிக்காக தான் பண்ணோம். மோட்டு பத்லு, இன்னைக்கு ஒன்னும் தீபாவளி இல்ல, பட்டாசு வெடிச்சு விளையாடுறதுக்கு. இன்னைக்கு ஹோலி டான்ஸ் பார்ட்டின்னு சும்மா அசத்தணும். மோட்டு பத்லு, ஹோலி நல்வாழ்த்துக்கள். அண்ணா பாக்ஸர் அண்ணா, உங்களுக்கும் ஹோலி வாழ்த்துக்கள்ண்ணா. பாக்ஸர் மண்டையா, மங்களகரமா மஞ்சள தடவி இருக்கு. நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு, எங்கேயும் போயிடாதீங்க, இங்கே இருக்கு. என்ன என்ன அவ்வளவு பெரிய முட்டாளு நினைச்சிட்டீங்களா? நீங்க ஏதாவது கட்டுக்கதை விடுவீங்க, அதை கேட்டுக்கிட்டே நான் நிக்கணுமா? நீங்க நேரா வானத்துக்கு போய் மேல கலர் இருக்கா இல்லையான்னு பார்க்க போறீங்க. போங்க. சிங்கம் சார், இந்த எக்ஸ்ட்ரா லாஞ்சிக்கிட்டு இருந்து எங்களை காப்பாத்துங்க. அட போவீங்களா? என்ன எங்களை கூட்டிட்டு போறீங்க? அவங்களோட சேர்ந்து அவங்க ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. அவர் கூடயும் விளையாடுங்க. ஹோலி வாழ்த்துக்கள், ஹோலி வாழ்த்துக்கள். தப்பா எடுத்துக்காதீங்க, இது ஹோலி. காப்பாத்துங்க, இங்க என்ன நடக்குது? வேணா யூனிஃபார்மா எரிச்சிடாதீங்க. நான் இப்ப டியூட்டியில இருக்கேன். நிறுத்துங்க, சொன்னா கேளுங்க. என்ன விட்டுடுங்க. ஸ்டாப் தி நேம் ஆஃப் லா. எதுங்க இப்படி சூடு? அட மோட்டு பத்துலு, எதுக்காக நீங்க மிஷின் பக்கத்துலயே வந்து விடுறீங்க? அது மட்டும் உடைஞ்சு போச்சுன்னா அப்புறம் வானத்துல இருந்து எதுவும் வராது. பூசணிக்கா மண்டையா, உன்னுடைய தப்பான மிஷினால நாங்க எவ்வளவு அவசப்பட்டோம் தெரியுமாடா? 2 தடவை மேல போயிட்டு வந்தா அங்க இருக்கிற குட்டைகள்லாம் சரி எங்களுக்கு கரண்ட பாஸ் பண்றாங்க. கேட்டா ஓலின்னு சொல்றாங்க. இனிமேல் ஏதாவது மிஷினை கண்டுபிடிக்கிறேன், அதை கண்டுபிடிக்கிறேன்னு வந்தா மவனை பிச்சு எடுத்துருவேன்டா. உன்னை உடம்புலகா முக்கா. என்னடா பண்றாங்க? கஜா கஜா, என்னையா பண்ணீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, மோட்டோ இந்த மிஷினை அடிச்சதுனால இப்போ இது சரியா வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். சூப்பரு. இதுக்கு நல்லா கண்டுபிடிச்சிருக்க. பூசணிக்கா மண்டையா, நான் மனசார சொல்றேன்டா, இதுக்கு தான் உருப்படியான உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன். சூப்பரா இருக்குடா. இதுக்கெல்லாம் காரணம் நீதான் மோட்டோ. நீ தடியால் அடிச்சதுனால தான் இதெல்லாம் நடக்குது. சரி வாங்க, நாம போய் எல்லா மக்களையும் கூட்டு வரலாம். பாருங்க, வானத்துல கலர் கலரா மழை பெய்யுது. தலை ஆரம்பம் படத்துல ஆனந்தமா டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாரும் ஆடுங்க. அடுத்தது சமோசா பலூன் எல்லாம் கூட விழ போகுது. வாங்க, நாம எல்லாரும் கும்பலா சேர்ந்து கும்மி அடிக்கலாம். அட பிரமோதம், வாங்க வாங்க. இப்படி ஒரு அதிசயத்தை நான் பார்த்ததே இல்ல. அடடா, நில்லுங்க நில்லுங்க, இன்னும் கொஞ்சம் பேரோட பாக்கெட் மீதி இருக்கு. ஆஹா, குட்டா டான், அவங்கள வரவழைச்சு பாக்கெட்ல இருக்க பணத்தை சுட்டுட்டியா? இந்த திருடன் எப்பவுமே திருந்த மாட்டான். நல்லா போட்டு அடிங்க. மோட்டோ, இந்த தண்டனக்கா டான் இங்க இருக்கிறவங்க கிட்ட ஓலி விளையாடுறதுக்கு தகுதி இல்லாதவன். அவனை மேல போய் ஓலி விளையாடுற மாதிரி அனுப்பி வச்சுட்டு வா. இந்தடா மோட்டோ, இதை நீ அதுக்கு ஆயுதமா பயன்படுத்து.
ஹோலிக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. யாராவது எங்களை காப்பாத்துங்க, முடியல. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையா பஞ்சு டைலாக் சொன்னீங்க. இங்க பேக்கே பஞ்ச் ஆகிட்டு இருக்கு, சீக்கிரம் ஓடி வாங்கடா. என் மேல இருந்து எழுந்துருக்கடா. நல்லா பிரஸ் பண்ணுங்க, நல்லா அழுத்துங்க. தள்ளு மோட்டு, தள்ளு. டாக்டர் ஜட்கா சார், ரொம்ப காலமா இந்த ரூமை கிளீன் பண்ணல போல இருக்கு. ரொம்ப தூசியா இருக்கு ஜட்கா சார். அட, இது எங்க தாத்தாவோட லைப்ரரியா ஒரு காலத்துல இருந்ததுப்பா. நான் இந்த ரூமுக்கு எப்பவாவது ஒரு தடவை தான் வருவேன், தெரியுமா? பூசணிக்க மாட்டியா? இந்த பேக்க பாத்தியா? ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல வரைஞ்சிருக்க மூஞ்சி வேற ஒன்ன மாதிரியே இருக்குடா. அட என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரா, அது என் தாத்தாவோட பேக். உனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா தாராளமா எடுத்துக்க. அத பார்த்து எடுப்பா. என்னையா நடக்குதுங்க? எல்லாம் இந்த பானை வைத்த மோட்டோ செஞ்ச வேலை தான். வெளியில ஓடிடுங்க. மண்ட பசங்களா, காத்து வாங்கிட்டு வரலான்னு ஒரு நிமிஷம் வெளியே போனா அதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டீங்களா? எங்கடா போனீங்க? டேய் பத்துலு, எங்க போன? டேய் பத்துலு, பத்துலு, இந்த இடத்தையே அசிங்கம் பண்ணிட்டாங்களே. நாங்க உன்னை உறதலடா, உன்னை விட மாட்டோம்டா. டேய் பல்ராம் நாயுடு, ஏன் மேல எதுக்காக நான் கோவப்படுறேன்? நான் உன்னை என்னடா பண்ண? மோட்டு ஒரு நல்ல நண்பனா சொல்றேன், ஓடிடு. ஏன்னா இவங்க எல்லாரும் உன் மேல கொலை வெறியில இருக்காங்க. எங்க போற கீழே விட மாட்டேன் உன்னை. ஓடிட்டு இருக்கு. Hey Motu, stop in the name of law. சிங்கம் சார், உங்களுக்கு என்னாச்சு? இந்த ஆளோட ட்ரக் பஞ்சர் ஆயிடுச்சு. இந்த ஆள் கிட்ட ஜாக்கியும் இல்ல. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு சைடு ட்ரக்க தூக்கணும்னா இந்த ஆள் அவனோட வீலை சேஞ்ச் பண்ணிக்குவான். சரி வாங்க வாங்க, ஹெல்ப் பண்ணலாம். சீக்கிரம் வாங்க. ஆளுக்கு ஒரு கையை பிடிங்க. நாம ஒருத்தரே போது போல இருக்கு. அத பாவி மோட்டு, நீ அந்த ட்ரக்க தனியா எப்படி தூக்குன? எவ்வளவு சக்தி உனக்குள்ள எப்படி வந்ததுன்னு என்கிட்ட சொல்லு. எப்படி வந்தது? ஏண்டா மோட்டு, இன்னைக்கு தான் நீ சமோசாவே சாப்பிடலையே, அப்புறம் உனக்கு எப்படி இவ்வளவு சக்தி கிடைச்சது மோட்டு? டேய் மண்டையா பத்துல, யாருக்குடா தெரியும்? அந்த கடவுள் தான் எனக்கு நிறைய சக்தி அள்ளி கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். மோட்டு, நீ என் கூட வா. மோட்டு, பின்னால மாட்டி இருக்கிற அந்த பேக்ல ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. அது என்ன மேஜிக்ங்கறத கூடி சீக்கிரம் நான் சோலோவா கண்டுபிடிச்சு ஆகணும். மந்திரி வரும்போது நல்ல வரவேற்பு கொடுக்கணும். நம்ம ஊர்ல தண்ணீர் பற்றாக்குறை இருக்குல்ல, அதான் மந்திரி சார் கிணறு தோன்றதுக்காக பெர்மிஷன் தர நம்ம ஊருக்கு வந்துகிட்டு இருக்கிறாரு. ஓகே சார். அப்படி போடுங்க. ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். வர போற மந்திரியை கிட்னாப் பண்ணி கோடீஸ்வரன் ஆக போறான் டான். பாஸ் பாஸ், பிரமாதமான பஞ்சு டைலாக் சொன்னீங்க. தம்பி, இப்ப பஞ்சு டைலாக் முக்கியம் இல்ல. இப்ப நான் போட்டிருக்கிறது பெரிய பிளான், மாஸ்டர் பிளான். இப்ப நாம அந்த மந்திரியை கிட்னாப் பண்ணிக்கிட்டு வந்து 1 கோடி ரூபாய் வேணும்னு டிமாண்ட் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? ஹலோ சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம், உடனே இங்க வாங்க.
அத கடவுளே, இது எப்படி நடந்தது? சிங்கம் சார், சீக்கிரமா எங்கேயாவது போய் கிரேனை கொண்டு வாங்க. மந்திரி இங்க வர்றதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தணும். அப்படி இல்லன்னா மந்திரி கோவிச்சுக்கிட்டு போயிடுவாரு. அப்புறம் இந்த புர்புரி நகரோட தண்ணி பற்றாக்குறை எப்பவும் தீராது. Wife here when Singam is here. என்கிட்ட கிரேன் புல்டோசர் ரெண்டும் சேர்ந்த ஒரு ஆள் இருக்கா. மோட்டு சீக்கிரம் போ. அந்த பாறைங்களெல்லாம் இங்கிருந்து எடுத்து தூரமா வீசி ஏறி. ஓகே சார். முதல்ல இதை தூக்கி போடுவோம். வேண்டாம் சார், அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. சின்ன சின்ன கல்லெல்லாம் நாங்களே தூக்கி போட்டுருவோம். நீங்க பெரிய கல்லை மட்டும் தூக்கி போடுங்க ப்ளீஸ். சிங்கம் சார், என்னால இதை தூக்க முடியல. என்கிட்ட இருந்த சக்தி எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. மோட்டு, இது என்ன உன்னோட சக்தியா இல்ல நம்ம ஊர்ல இருக்கிற எலக்ட்ரிசிட்டியா? அடிக்கடி போய்கிட்டே இருக்கே. ஏதாவது பண்ணு மோட்டு, அப்படி இல்லன்னா என்னோட வேலை போயிடும். இந்த முகம் திடீர்னு சோகமாயிருது. சில நேரங்கள்ல மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அது என்ன மேட்டர்னு தான் தெரியல. அதை எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சாகணும், இல்லனா எனக்கு தூக்கம் வராது. ஏய் மோட்டோ, அவசரப்படாத. இந்த பேக்கை பின்னால மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கல்லை தூக்க. ஆனா இதுக்குள்ள தான் ஏதோ ஒரு மேட்டர் இருக்கு. கொண்டா. ஜெய் ஹோ, சக்தி திரும்ப வந்துருச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இங்க என்ன நடக்குது ஒண்ணும் புரியல. யாராவது என்ன நடக்குதுன்னு சொல்லுங்களேன். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. இத தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாதா? சும்மா பஞ்சுன்னு உளறிக்கிட்டு இருக்க. அங்க இருந்த கல்லை எல்லாம் அவன் சாதாரணமா தூக்கி எறிஞ்சிட்டா. இப்ப நம்ம பிளான் எல்லாம் வீணா போச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மோட்டு, நீங்க பெரிய விஷயம் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு நம்ம புர்புரி நகரோட மானத்தையே காப்பாத்திட்டீங்க. மோட்டு, நீ என்னோட வேலையை காப்பாத்திட்ட. என்னோட சக்தி வாய்ந்த நண்பா, உனக்கு வணக்கம். இந்த நன்றியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். பத்துலு, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்ல. இந்த சக்தி எனக்கு எப்படி வந்தது? அதாவது மோட்டோ, அந்த மேஜிக் பவர் நீ போட்டு இருக்கிற அந்த பேக்ல தான் இருக்கு. அதை போட்டா உனக்கு எக்ஸ்ட்ரானரியா சக்தி வந்துருது. நீ அதை போட்டுக்கிட்டு இந்த சாகசெல்லாம் பண்ணும் போது ஊர்ல இருக்கிற எல்லாரும் உன்னை பாராட்டுறாங்க மோட்டோ. இது நீடிக்கணும். அந்த பேக்குக்கு ஏதோ பவர் இருக்குன்னா அப்ப அந்த பேக் எனக்கு தான் சொந்தமாகணும். ஜான், மரியாதையா சொல்றேன், எங்களை விட்டுட்டு இந்த கயிறு அவுத்து விடு. அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? உங்க எல்லாரையும் நான் விடணும்னா மந்திரி எனக்கு 1 கோடி ரூபாய் முழுசா கொடுக்கணும். ஜான் ஆயிடுவான் டான். ஜான் ஆக போறான் டான். டேய் பத்துலு, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லுடா. ஐடியா மோட்டோ, நீ அந்த பேக்ல இருந்த 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை வெளியில எடுத்தியா இல்லையா மோட்டோ? 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரம் இதுக்குள்ள இருக்கா? அதை நான் இப்பவே எடுக்கிறேன். பிதுங்க வைத்த நல்லா ஏமாந்துட்டா மோட்டோ. இந்த மோட்டோ, இந்த பேக்க உன் பேக் சைடுல மாட்டிக்கிட்டு உன் வேலையை காட்டு மோட்டோ. நீதான்டா நண்பன். உயிர் காப்பா தோழன்னு சும்மா வாடா சொன்னாங்க. இந்த பேக் தான் இப்ப நம்ம உயிரை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற வைரத்தை என்னடா பண்றது? இப்ப உன்னோட அற்புதமான நாடகத்தை நடத்து மோட்டோ. அந்த பிதுங்கின வைத்த 3 பேர்கிட்ட இருந்து அதை ஏமாத்தி வாங்குறதுக்காக தான் வைர மேட்டர்லாம் எடுத்து விட்டேன். சாரி சாரி, வெரி சாரி. எல்லாம் மன்னிச்சிருங்க.
மாதிரிலாம் நடக்குதுன்னு தான் புரிய மாட்டேங்குது. டேய் முட்டாள், காப்பாத்துங்க, என் காலை முதல்ல விடுங்கடா. மோட்டோ, இந்த பேக் இருக்கு, அது யாராவது தப்பான ஆளுங்க கிட்ட மாட்டினா பொதுமக்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துரும். அதனால யாருக்கும் தெரியாம அதை தூக்கி கிணத்துல வீசிடலாம். என்னப்பா இது? என்னதோ ரொம்ப ஆச்சரியமா இருக்குதோ, இந்த கிணத்துல தண்ணி இப்படி வந்துகிட்டே இருக்குதோ. தேங்க்யூ மோட்டோ பத்லு, தேங்க்யூ. கவர்மெண்ட்ல சொல்லி நான் உனக்கு பரிசு வாங்கி தரேன். இனி ஃபுர்ஃபுரி நகர்ல தண்ணி பஞ்சமே இருக்காது. மோட்டோ பத்லு வாழ்க. வாழ்க. விடிய போகுது. என்ன இன்னும் இந்த சூரியனை காணுமே? ஆஹா, அண்ணன் இன்னும் தூங்கிட்டே இருக்காப்லையா? சரியில்லையே, எழுப்பி விட்டுற வேண்டிதான். சண்டை அன்னைக்கு கூட மோன் நம்மள தூங்க விட மாட்டேங்கிறாளே, எழுப்பி விட்டுறா. அட காக்கா குருவிலாம் முழிச்சிருச்சு. இவன் என்ன குதிரை மாதிரி தூங்குறான்? ஆமாண்டா கிங்காங்கோ, இவன் என்ன தூங்கி கிட்டதாண்டா இருக்கிறான். இதுதாண்டா வாய்ப்பு. கோழி அடத்த ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். கோழி ஆட்டம்னா எனக்கு பிடிக்கும் பாஸ். ராம்போ, உனக்கு? அண்ணாத்த, என்னோட நீளமான கைகள் எப்பவுமே ரெடியா இருக்கும் அண்ணாத்த. ஹாலிடே ஒரு ஹாலிடே, அது கூட தெரியாதா உனக்கு? வாட்டர் ட்ரீட்மெண்ட் தாண்டா சரி. ஏய் பொடி பசங்களா, நீங்க பண்ணது ரொம்ப தப்பு. அப்பா நினைக்காத டாகிடானோ, இன்னைக்கு கோலி பண்டிகை. அப்படியா? இந்தாங்க புடிங்க. ஹோலிக்கு ஹோலி. உங்க கதை முடிஞ்சது எனக்கு ஜாலி. எப்படிடா, எப்படி இருக்கு? டாகிடானோ, நீ நட்பை கொச்சப்படுத்திட்ட. ராம்போ, இவனுக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்தது வாட்டர் டேங்க் ட்ரீட்மெண்ட் தாண்டா கொடுக்கணும். கோடை பசங்கன்னா மாசுடா. என் பல்லு நல்ல முத்து மாதிரி இருக்குன்னு மம்மி சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு வீணா பேஸ்ட் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணணும்? ஆஹா, என்ன இது மிரர் எரரா காட்டுது? ஓ, இதான் விஷயமா? எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ எப்பறம் வெளிய போவ? நீங்க எப்படி போவீங்களோ அப்படிதான். நான் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி குளிச்சு 25 நாள் ஆகுது. ஓகே டாகிடானோ, அப்படின்னா இன்னைக்கு உன்னோட சில்வர் ஜூப்ளியை செலிப்ரேட் பண்ணலாமா? இந்த வாட்டி டவலை நல்லா செக் பண்ணிட்டு தான் துடைக்கணும். எதுவும் இல்ல, நல்லா துடைக்கலாம். இந்த அண்ணாவோட செல்ல கண்ணாவை யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்த முடியாதுடா. அண்ணே, நீங்க எங்க இருக்கீங்கன்னு வந்து பாருங்க. இன்னைக்கு என்னோட ஸ்கின் சும்மா வெள்ளி மாதிரி பளபளக்குதுல. அடே, முதல்ல நீ யாருங்கறத சொல்லுடா. என்னோட செல்ல கண்ணாவை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? மரியாதையா யாருங்கறத சொல்லிடு. அச்சச்சோ, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கு. கர்னலோ, நீ பண்றத போறவமே தப்பு தாண்டா. அண்ணா, நீங்க அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்கண்ணே. டேய், நீங்க சும்மா இருந்த சிங்கத்தை சொரிஞ்சு விட்டுட்டீங்கடா. உங்களை சும்மா விட மாட்டேன். அண்ணா, அவனுங்களை விடுங்கண்ணே, என்ன பாருங்கண்ணே. ஜன்னல தோற டாகிடானோ, உனக்கு நாங்க சாயம் பூச வந்திருக்கோம். அதெல்லாம் கரெக்ட் தான் அண்ணாத்த. ஆனா எவ்வளவுதான் கலர் பூசினாலும் போய் குளிச்சுட்டு வந்துடுறானே. இருக்கலாம்டா, அவன் எவ்வளவு கழுவுனாலும் இன்னைக்கு திரும்ப திரும்ப நம்ம பூசுவோம்டா. ஓடி பசங்களா, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் குளிக்கிறது? ஏய் கண்ணோ, என்னடா பண்ணிட்டு இருக்க? அண்ணே, நம்மளுக்கு ப்ராப்ளம் கொடுக்கிற எனிமீஸை அவாய்ட் பண்ண நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேனே. மத்த நாள்னா அது ஓகே தான்டா. இன்னைக்கு நம்ம ஹோலியை செலிப்ரேட் பண்ணுவோம். ஐயோ வேணானே, உங்களுக்கு தான் தெரியும்ல, எனக்கு கலர்ஸ்னாலே அலர்ஜினே. பரவாயில்லடா கண்ணா, ஐ கேர் ஃபார் யூ. நாங்க ஹோலி விடுமுறையை கொண்டாடி ஆகணும்டா. ஸ்கூலுக்கு போறவங்களுக்கு தான் லீவ் எல்லாம். ஸ்கூல்னாலே என்னன்னு தெரியாத உங்களுக்கு எல்லாம் எதுக்கு லீவு? சரிடா படிச்சவனே, இந்த பரிசை வச்சுக்கோ. இந்த ஆணியை தாடி நீங்களும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். ஓ, டேய், ஏன்டா என் கையில ஆணி அடிச்ச? சாரி, நான் தெரியாம நடந்துருச்சு. ஒரு வேலையும் உனக்கு ஒழுங்கா பண்ண தெரியாதுல்ல? டேய் டாகி பிரதர், இது ராம்போ சார்பா உங்களுக்கு நான் கொடுக்குற ஸ்பெஷல் கிஃப்ட். எஸ். ஐயோ அண்ணே, நான் உங்களை அடிக்கணும்னு நினைக்கவே இல்லைண்ணே. ஏன் கர்னலோ, கால் லாணின்னு சொல்லுவாங்களே, அது இதுதானா? என்னண்ணே காணாம போயிட்டீங்க? ஹோலி அன்னைக்கு என்னோட ஹைட் அண்ட் சீக் விளையாடுறீங்களா? நல்லா பார்வடாகிடானோ, கண்ணல் உத்தரத்துல கபடி ஆடிக்கிட்டு இருக்கான். அச்சோ அண்ணே, உங்களை இப்படி பண்ணவங்களுக்கு சரியான பதிலடி நான் தரேன். பொடி பசங்களா, இதுதான் ரெயின்போ பாம். எல்லா ஜன்னலையும் கதவையும் பூட்டிட்டேன். போதா குறைக்கு கர்டனையும் மாட்டிட்டேன். கொஞ்சம் பிரேக் பிடிங்கண்ணே. என்னண்ணே பச்சை குழந்தை மாதிரி பண்றீங்க? உண்மையிலேயே நான் பச்சை குழந்தை தாண்டா தம்பி. அப்படியா? அப்ப இந்த பச்சை தண்ணிலேயே கூலிங்க.
அடே இதா வாங்கிக்கோடா. ஐயோ இவனா? இவன் சிரிக்கிறானா முறைக்கிறானா ஒண்ணுமே தெரியல. அண்ணே இவன் சிரிக்கிறானே, நானும் ஒண்ணு போடுறேனே. ஏடா தெரியாம பட்டதுக்கு சிரிச்சா என் மேலே கலர் ஊத்தி விளையாடுறீங்களா? இனிமே ஹோலிய பறந்துகிட்டே கொண்டாடுங்கடா. செம்மண்ணே, ஹோலி பேரை சொல்லி இன்னைக்கு நல்லா வெளுத்து கட்டலாம். அண்ணா எனக்கு ஒரே ஒரு டவுட்ண்ணே, ஹோலினாலே கலர்ஸ் தானே, அப்புறம் எதுக்குண்ணே வெள்ளை கலர் ட்ரெஸ் போட சொல்றாங்க? அப்பதானடா எங்களால அதுல கலர் கலரா கலர் அடிக்க முடியும். பார்த்து கவனமா இருக்கணும், இல்லன்னா நம்ம வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் கலர் ட்ரெஸ் ஆயிடும். இனிமே டான் மேல கலர் ஊத்துறது கஷ்டம் இல்ல, ரொம்ப கஷ்டம். எஸ் பாஸ், ஹோலி கொண்டாட கொடியோட வந்திருக்கான். இவனெல்லாம் என்ன பாஸ் பண்றது? இவன் கிட்ட வாட்டர் ப்ரூஃப் கொடை இருந்தா என்னடா, நம்ம கிட்ட தான் ஃபுல் ப்ரூஃப் பிளான் இருக்கேடா. அண்ணாத்த, இவன் ரொம்ப சேஃபா போறானே. இவனோட சேஃப்டியை ஊருக்கு அனுப்பி வைக்கல. என்னோட பேரு பேட்ராட் இல்லடா. ஏய் டாகேடானோ, உன்னோட கண்ணாம்பூச்சி ஆட்டம் எல்லாம் மாரி போயிடுச்சுடா. இனிமேலாவது கொடியை விட்டுட்டு நேரம் போது. ஆஹா, இது சீட்டிங். யாராவது என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். பாஸ், எனக்கு ஒரு டவுட் பாஸ். இந்த டாக்டான் ஏன் ரொம்ப உருன்னு இருக்கான்? அது ஒண்ணும் இல்ல ராம்போ, யாரு சிரிச்சு பேசினாலும் நீ அவங்க கிட்ட கணக்கு கட்டுறில்ல, அதனாலதான். என்னதான் பண்றது, இவனுங்க எதை விட்டாலும் என்ன விட மாட்டானுங்க போல இருக்கே. டேய் நில்லடா டாகிடான், உன் பின்னாடி ஓடி ஓடி எனக்கு டயர்டா இருக்குடா. டானை பிடிக்கிறது கஷ்டம் இல்ல, ரொம்ப கஷ்டம். அச்சோ, இவனை கலர் ஆக்கலான்னு பார்த்தா இவன் நம்மள பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கிட்டானே. 500 பேர் ரவுண்ட் கட்டுனாலும் ஐயா எப்பவுமே சேஃப். எப்படி அண்ணா? ஹாப்பி ஹோலி. என்கிட்ட கலர்ஸ் இல்ல, இந்த சேரை வச்சுக்கோ. ஏண்டா என் வீட்டுக்கு வந்து என்னைய வீடு கட்டுறியா? இன்னைக்கு ஹோலிங்கிறதால உன்னை அடிக்காம மெதியோட விடுறேன், சரியா? வானத்துல இருந்து டைரக்டா தண்ணியிலேயே குதிச்சுட்டேன். செம்மல்ல. எங்க கிட்ட இருந்து சாமர்த்தியமா தப்பி ஒண்ணும் இல்ல. இப்ப ஊர்ல இருக்கிற கலர் எல்லாம் உன் மேலதான்டா இருக்கும். டே கண்ணா, நீ எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்க. உன்னெல்லாம் வாயால புகழக்கூடாதுடா. உனக்கு நான் சல்யூட் பண்றேன். என்ன இப்படி கலர்ஃபுல்லா ஆக்கிட்டீங்கல்ல, இருங்கடா ஹோலியை எப்படி கொண்டாடுறதுன்னு நான் உங்களுக்கு கத்து தரேன். டேய் பொடி பசங்களா, ஹோலியை சிறப்பா கொண்டாடணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, வெகு சிறப்பா கொண்டாடலாம். நான் யாருன்னு காட்டுறேன்டா. டாகிடான் கூட வீணா மோதுனா என்ன ஆகும்னு நான் காட்டுறேன்டா. டாகிடான் நம்மள மாதிரியே பந்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டானு. அடேய் சாப்பாட்டு ராமா, இந்த கலர்ஸையே சாப்பிடு. என் மேல இவன் எப்படி கலர் அடிக்கிறான்னு நானும் பாக்குறேன். அப்படியா? நான் யாருன்னு இப்ப நீ தெரிஞ்சுப்படா. இந்த ராம்பாவும் கேங்காங்கும் எங்க தாண்டா போனானுங்க? அண்ணாத்த ஜாக்கிரதை, இல்லைன்னா உங்களுக்கு வேட்டு வச்சிருவான். அவன் தான் ஏற்கனவே மாட்டிக்கிட்டானடா. ஏ டாகேடானோ, உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஹோலி அன்னைக்கு யாரெல்லாம் நம்ம மேல கலரை பூசுறாங்களோ அவங்கெல்லாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்டா. தெரியாதடா உனக்கு? என்ன அழாம சிரிக்கிறான்? ஹோலி கலர்ஸ் தானே ஹோலிக்கு அழகு. அப்படியா? இந்தா வாங்கிக்கங்க. சிவப்பு, நீலம், மஞ்சள். டாகேடான் நக்கிட்டான்டா நம்ம நெஞ்ச. ஹோலினே ஹோலி. வாங்க கண்ணுங்களா, வாங்க எல்லாரும் வந்து ஜாலியா ஹோலி கொண்டாடுங்க. இதுதான்டா ஹோலியோட சிறப்பு. எல்லாரையும் விட்டு ஓடிடும் வெறுப்பு. இது மிக சிறப்பு. மம்மி, ஆரியா, அப்பா. அபிமன்யு, என்னாச்சு? சீக்கிரம் மேல வாங்க. என்னாச்சு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? சீக்கிரம் எங்க வாங்க. இதோ வராரு. அப்பா, ஏலியன் ஃபார்ம்ல இருந்து முதல்ல மாறுங்க. ஓ சாரி, மறந்துட்டேன். அங்க பாருங்க.
எங்க தப்பிச்சு ஓடுற பையா? அபி, இந்த ஹியூமன்ஸ் புதுசா என்ன பண்றாங்க? இவங்க எல்லாம் ஹியூமன்ஸே இல்ல, சாம்பி ஆயிட்டாங்க போல இருக்கு. சாம்பியா? சாம்பி இல்ல, ஜாம்பி. நான் டிவில பாத்திருக்கேன். இந்த ஹியூமன்ஸ் ஜாம்பிஸா மாறுவாங்களாம். அப்புறம் மாறினவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா மாத்திக்கிட்டே வருவாங்களாம். எண்டல எல்லா ஹியூமன்ஸும் ஜாம்பிஸா மாறிடுவாங்க. அந்த மாதிரி தான். கவலைப்படாதீங்கப்பா, நம்ம ஹியூமன்ஸ் இல்ல, ஏலியன்ஸ் பா. அதோட இந்த ஜாம்பி நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. நீ வேற என்னெல்லாம் ஜாம்பிஸ் பத்தி டிவில பார்த்த? ஜாம்பிஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தான் நடந்து போவாங்க. இப்படிதான். கிட்ட வராதீங்க. நாம தான் இந்த ஹியூமன்ஸ ஜாம்பிஸ் கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும். ஒன்னும் தேவையில்ல. எனக்கு என்னமோ அவங்க எல்லாம் ரொம்ப டேஞ்சரஸா தெரியுறாங்க. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் ஹியூமன்ஸோட ப்ராப்ளம். நமக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வாங்க உள்ள போலாம். எப்படி இவங்க எல்லாரையும் இப்படியே விட்டுட்டு போக முடியும்? ஆரியா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நம்ம ஏலியன்ஸ்க்கு முன்னாடி அந்த ஜாம்பிஸ்லாம் ஒண்ணுமே இல்ல. அபிமன்யு, நீ எதுக்கு இப்ப பிரச்சனையை கால் பண்ணி கூப்பிடுற? ரோனி, நீ எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த ரோனியோட அட்டாக்ல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. நவீன் எதுக்காக அந்த பையன் மாதிரி தும்பிட்டு இருக்கான்? அது ரோனியோ ஜாம்பி ஆக்குன பையன். பாத்தியா அபிமன்யு, நம்ம எதுக்காக ஒதுங்கி இருக்கணும்னு சொன்ன இப்ப புரியுதா உனக்கு? புரியுது. முதல்ல இதை யோசிங்க. அப்பாவை நம்ம என்ன பண்றது? நாம நவீனோட சாக்கெட்ல இருந்து தண்ணி எடுத்தாகணும். நோ ஃபியர், when அபிமன்யு ஈஸியர். அபிமன்யு நிறுத்து. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஹியூமன்ஸோட உடம்புல இருந்து இப்படிதான்ப்பா தண்ணிய வெளிய எடுப்பாங்க. அததான் பண்றேன். முதல்ல அதை நிறுத்து அபிமன்யு. முதல்ல போய் எல்லா கதவு ஜன்னலையும் மூடிட்டு வா இப்பவே. நம்ம இந்த ஹேர் ட்ரையர் வச்சு தண்ணியை ட்ரை பண்ணிடலாம். அபிமன்யு, எல்லா விண்டோஸ்க்கும் கர்டன்ஸை போட்டு மூடு. இல்லைன்னா அந்த ரோனி அப்பாவை இந்த நிலைமையில பாத்துட்டு போறான். இந்த ரோனி என்னப்பா இங்கே வந்துட்டான்? ஓ நோ, இவன்கிட்ட இதே ஆயுதம் தான் இருக்கு. இதுல இருந்து வர தண்ணியால ஹியூமன் ஜாம்பியா மாறிடுவாங்க. அபிமன்யு, நீ எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணு, ரோனியோட ஸ்ப்ரேயர்ல இருந்து தப்பிக்க முடியாது. என்ன இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்? இவன் உண்மையிலேயே மனுஷனா இல்ல ஜாம்பியா? ரெண்டு பேரும் என் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. இப்பவே நான் யாருன்னு காட்டுறேன். அபிமன்யு, ஓ நோ அபிமன்யு, நீ என்ன பண்ணி வச்சிருக்க?
அபிமன்யு இப்போ ரோனி உன்னை என்ன செய்யறான்னு பாரு. ஜாம்பி கன் போடுங்க. ரோனியோட உடம்புல இருக்க ஜாம்பி காணோம். இந்த ரோனி எதுக்காக உன்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான்? அது தெரியல, ஆனா ஜாம்பி எப்படி போக்குறதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஜாம்பியோட நிலைமை இப்ப ஃபன்னி. அது சரியாயிடும் அவங்க மேல பட்டா தண்ணி. அப்படி போடுங்க. வாங்க ஆரியா கிட்டே போய் சொல்லலாம். அபிமன்யு இந்த வேலையை செஞ்சே ஆகணுமா? ஆஃப் கோர்ஸ் ஆரியா. மம்மி நான் சொல்லும் போது அதை திறந்து விடுங்க. குட் லக் அபிமன்யு. இப்ப இதுல இருந்து எப்படி தப்பிப்பீங்க ஜாம்பிஸ்? ஆரியா டேப் ஆன் பண்ணு. இத உடனே பண்றேன். அட இதுக்கு என்ன ஆச்சு? இது திருப்பவே முடியல. அட சீக்கிரம் பண்ணு, இல்லனா என் உயிர் போயிடும். அபிமன்யு அதுவும் கலரே இல்லாமலையா? இப்ப பாரு. அடடா கோட்டாலால் அங்கிள் இப்ப என்ன விடவே மாட்டாரு. இனிமேடி தப்பிக்க முடியாது. அபிமன்யு இப்போ போட்டான். என்ன பண்ணுது? என் டென்டிகல்ஸை வச்சு ஏதாவது பண்ணியே ஆகணுமே. தண்ணி வந்துருச்சு. இப்ப பாருங்க. இதா நீ வாங்கிக்க. நல்லா ஆடி வாங்கிக்க. இனி உன்னால தப்பிக்க முடியாது. அபிமன்யு இன்னைக்கு உன்னால தப்பிக்க முடியாது. அடடா இந்த ஜாம்பிஸ் ஏன் நிக்க மாட்டேங்குது? அவங்க இப்போ வேகமா அபிமன்யுவை நோக்கி தான் வர்றாங்க. இன்னைக்கு உன்னை விட மாட்டேன். ஓ நோ அபிமன்யு, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஓலி இல்ல அபிமன்யு ஜாம்பி ஆயிட்டான். ஏ குக்கி, உன் மேல கலரை பூசறதுக்கு நான் உன்னை எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? ஹாப்பி ஹோலி. தப்பா நினைச்சுக்காத. ஹாப்பி ஹோலி. ஹோலியா? ஆமா, நீ மறந்துட்டியா? இன்னைக்கு ஹோலி இல்ல, அப்படின்னா வண்ண பண்டிகை. ஓ அப்படியா? அப்படின்னா ஹாப்பி ஹோலி ஆண்டி. ஆமாமா ஹாப்பி ஹோலி மிஸ்ஸஸ் கோட்டாலா. அது சரி, மிஸ்டர் கோட்டாலா எங்க போனாரு? நான் இப்பவே போய் அவரை கூட்டிக்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஹோலியை கொண்டாடலாம். ஜாம்பிஸா? இனிமே இந்த படம் பாக்குறதெல்லாம் நீ குறைச்சுக்கோ அபிமன்யு. சாரி गाइस, நான் சாரி சொன்னேன்ல. தப்பா நினைச்சுக்காதப்பா, ஹோலி இல்ல. ஒவ்வொரு வருஷம் மாதிரியே நாம இன்னைக்கும் இந்த ஹோலியை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். பசங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா பவித்திரமான இந்த ஹோலி நெருப்புல அவங்க சின்ன சின்ன கட்டைகளை போட்டு அந்த ஹோலியோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. காவல் காத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஸ்பீடு மேனுக்கு எதிரில் எந்த காவலும் கட்டுப்படுத்த முடியாது.
என்னது இது? அநேகமா வேகமான காத்தடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க மெஜிஷியன் ஸ்பீட் மேன். இது ரொம்ப சின்ன வேலை தான், ஆனா கஷ்டமானது. அந்த ருத்ராவை அழிக்கணும். அந்த ருத்ரா என்னுடைய பழைய எதிரி. நீங்க என்ன கூப்பிட்டது நல்லதா போயிடுச்சு. இப்ப அதிரடிய பார்க்க போறீங்க. இப்ப நான் அவனை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. இப்ப அடுத்தது உன்னோட முறை ருத்ரா. அட, இந்த ருத்ராவுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? யாரு? Zibaiska, hands up in your room. உனக்கு என்ன ஆச்சு ருத்ரா? எதுக்காக திடீர்னு மேல பறந்து போனே? திடீர்னு கல்லுல மோதனே, அப்புறம் இங்க? மேடம், எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ அன்சீன் ஃபோர்ஸ் வந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அது என்ன தூக்கி போட்டதும் நான் அங்க போய் விழுந்தேன். என்னது இது? அது என்னதுன்னு தெரியல. ரொம்ப வேகமா இருந்துச்சு. பலமான காத்தா இருக்கும்னு நினைக்கிறேன். ஈகிள் மேன், நீங்க எல்லாரும் அலர்ட்டா இருங்க. இங்க கண்டிப்பா யாரும் இருக்காங்க. யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். சரி மேடம், காணுங்கோ. நீ என்ன சொன்ன? ருத்ராவை அழிச்சிருவேனா? ருத்ரா சேஃபா திரும்பி வந்திருக்கான். அதுல ஒன்னும் பிரச்சனை கிடையாது. எப்பவுமே அவன் தலையெழுத்து அவனுக்கு துணையா இருக்காது. இப்ப அவன் அலர்ட் ஆயிட்டான். அதனால என்ன செய்யணுமோ அதை நான் நாளைக்கு செய்யறேன். நான் டியூட்டில இருக்கேன். டிடென்ஷன், டிடென்ஷன். ஏன் எதிர்க்க வாங்க, ஏன் எதிர்க்க வாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் டிடென்ஷன் கொடுக்கிறேன். ஹாப்பி ஹோலி மிஸ் செக்யூரிட்டி. அட, யார் யார் இருக்கீங்க? யாரையுமே அடையாளம் தெரியலையே. நான் யாரையும் விட மாட்டேன். மிஸ் செக்யூரிட்டி, இன்னைக்கு ஹோலியை நல்லா கொண்டாடுங்க. டிடென்ஷன்ங்கிற வார்த்தையை உங்க மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க. இன்னைக்கு பசங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம். ஹாப்பி ஹோலி மிஸ் செக்யூரிட்டி. அடடா, நீங்களும் பசங்களோட பசங்களா சேர்ந்து இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க. ஓடி போயிடு. நான் நல்லா ஹோலி விளையாட போறேன். யார் அடிக்கிறது, யார் அடிக்கிறது? ஆஹா, ஒரு நிமிஷம் இரு. இப்பவே உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன்.
மாட்டிக்கிட்டியா? ஹோலி ஹோலி தப்பா நினைக்காத ஹோலி. மேடம் கானூன்கோ ஹாப்பி ஹோலி. உங்களுக்கும் ஹாப்பி ஹோலி மிஸ் செக்யூரிட்டி. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. ஹோலி பா ஹோலி தப்பா நினைக்காத ஹோலி. ருத்ரா என் கையில இருந்து தப்பிக்கவே முடியாது. ருத்ரா, இப்ப இது என்னது? இது எங்க இருந்து வந்துச்சு? இவ்வளவு பலமான காத்து. ஓ ஓ இங்க என்ன நடக்குது? பசங்களா பத்திரம். Zibajska, stopito! என்ன இது? Zibajska, Tropolito! என்னது என்னது? காப்பாத்துங்க. இல்ல ஸ்பீட்மேன், நான் உங்களை ருத்ராவை அழிக்க சொல்லி சொன்னேன். ஏன் மேல ஒண்ணும் கலச போட சொல்லல. முதல்ல இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நான் ருத்ராவை தான் அழிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த போராட்டம் இன்னும் முழுசா முடியல. ஆட்டம் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. கவலைப்படாதீங்க, நான் உங்களை ஏமாத்தவே ரொம்ப மாட்டேன். அதிகமாயிடுச்சு. டயலாக் பேசுறதை நிறுத்திட்டு உங்களை எதுக்கு கூப்பிட்டேனோ அத போய் செய்யுங்க. செஞ்சு முடிக்கிறேன், கவலைப்படாதீங்க. மேடம், இப்ப எனக்கு முழு நம்பிக்கை வந்துடுச்சு. யாரோ என்ன பின்தொடர்த்திட்டு இருக்காங்க. அதுவும் ஸ்பீடா வந்து என்ன புஷ் பண்ணிட்டு போயிடுறாங்க. எனக்கு தெரியும் நீங்க இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கீங்க. தைரியம் இருந்தா வெளியே வாங்க. எதுக்கு ஒளிஞ்சிருந்து அட்டாக் பண்றீங்க? இவ்வளவு ஸ்பீட் ஒரு மெஜிஷியன் குள்ளதான் இருக்கு. அவரோட பேரு ஸ்பீட்மேன். ஸ்பீட்மேன், ஒருவேளை பக்கத்துல எங்கேயாவது இருந்தா வந்துருங்க. பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்ப நீ கண்டுபிடிச்சிட்ட. உங்களை எப்படி என்னால கண்டுபிடிக்காம இருக்க முடியும்? உங்க ஸ்பீட பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க தான் மறந்துட்டீங்க போல இருக்கு போன வாட்டி உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு. மறக்க முடியுமா? அந்த அவமானத்துக்காக தான் இப்ப பழி வாங்க வந்திருக்கேன். இந்த முறை உனக்கு என்ன நிலைமை ஏற்படும்னு உன்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக் என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. சந்தேகமே பட மாட்டேன். ஸ்பீட்மேன், இப்போ உங்க ஸ்பீட் என் முன்னாடி வேலை செய்ய போறது இல்ல. ஏன் வேலை செய்யாது? கண்டிப்பா வேலை செய்யும். ருத்ராவை தோக்கடிக்கணும்னா அப்ப கண்டிப்பா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆகணும்.
போதும் நிறுத்துங்க, ரொம்ப அதிகமாயிடுச்சு. உன்னோட சண்டை இதோட நிறுத்திக்கோ. இந்த இடத்துல நாங்க இதையெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். நீ எங்களோட ஸ்டூடெண்ட்டை இந்த மாதிரி அட்டாக் பண்ண முடியாது. ஆனா நீங்க என்ன பயமுறுத்திட்டீங்க, அப்புறம் நானும் பயந்து போயிட்டேன். நான் வேற யார் கூடயாவது சண்டை போடணுமா? இந்த கதவு ஏன் ஓபன் ஆக மாட்டேங்குது? ஓபன் இட்டோ. அட கதவே தர. அட கதவை தரங்க. ஈகிள் மேன், மிஸ் செக்யூரிட்டி, மேடம் கானூன்கோ, நானும் உள்ளதா இருக்கிறேன். நீங்க எதுக்கு உள்ள இருக்கீங்க? நீங்க வெளியில தானே இருக்கணும். ஐயோ மேடம், உங்களோட சேர்த்து அவன் என்னையும் உள்ள கொண்டு வந்து போட்டுட்டான். ஆனா அது எனக்கு தெரியவே இல்ல. இந்த வாட்டியும் புது டெக்னிக் யூஸ் பண்றாரு. திடீர்னு ஸ்டாப் ஆகி என் பின்னாடி வந்துடுறாரு. இப்ப நான் அவரை பாக்குறேன். மந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர். வெரி குட் மைரா, வெரி குட். அடே என்ன வெரி குட். எனக்கும் அடிபட்டுருச்சு. நீ பொருட்களை தூக்கி போடு. அதுக்கு எதுக்கு என்ன தூக்கி போட்டுட்டு இருக்க? சாரி வருண். அட எங்க போயிட்டாரு? எங்க? ருத்ரா காப்பாத்து. ருத்ரா, ருத்ரா காப்பாத்து. ருத்ரா, ஏதாவது செய். Zibaiska, Rollerblades Creato! அட என் தலை எதுக்கு பாரமா இருக்கு? அட உன்னோட தலையில ஆக்டோபஸ் இருக்கு வருண். காப்பாத்துங்க. இதுக்கு பேரு தான் ஹெட் வெயிட்டா? யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மம்மி இதை எடுங்க. அட காப்பாத்துங்க. என் முகத்துல இருந்து இதை எடுங்க. ஸ்பீட்மேன் வாங்க, 1-to-1 ஃபைட் பண்ணலாம். மத்தவங்களை எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க வானத்துக்கு போலாம். அந்த வானத்துல இன்னும் கூட நல்லா இருக்கும். ஆனா உன்னால என்ன பார்க்க கூட முடியாது. ருத்ரா, இப்ப நீ என்னுடைய ஸ்பீடு கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. பார்க்கலாம். அவர் எப்படி முன்ன விட வேகமா மாறிட்டாரு? வானத்துல என்னுடைய நார்மல் ஸ்பீட் அதை விட பல மடங்கு ஹை ஸ்பீடா மாறிடும். ருத்ரா, என் கூட நீ இங்க சண்டை போட வந்து ரொம்ப பெரிய தப்ப பண்ணிட்ட. ஆட்டம் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்குள்ள சந்தோஷப்படாதீங்க ஸ்பீட்மேன். இப்போ உன்னுடைய ஆட்டத்தை முடிக்கிறேன் பாரு.
அட என்ன நடந்துட்டு இருக்கு? உங்களை வானத்துல எப்படி பார்க்க முடியும்னு எனக்கு இப்ப புரிஞ்சிடுச்சு. என்னாச்சு ருத்ரா? இப்ப பாரு நான் உன்னை என்ன பண்றேன்னு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக் என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. இபாய்ஸ்கா பூம் சிக் சிக் பூம் கலர் த்ரோ. ருத்ரா, நீ என்ன செஞ்சாலும் சரி, நான் உன்னை விட மாட்டேன். முதல்ல புடிச்சு பாருங்க. நீங்க என்ன செஞ்சாலும் சரி ஸ்பீட்மேன், இப்போ உங்க ஸ்பீட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. இபாய்ஸ்கா பலூன்ஸ் த்ரோ. இல்ல, இவரோட கதை முடிஞ்சது. யார் அந்த வார்த்தையை சொன்னது? ஓ, நீங்க தானா? ருத்ராவோட சேர்த்து உங்களுக்கு நான் ஒரு பாடத்தை கத்து கொடுக்கிறேன். ஸ்பீட்மேன், ஹாப்பி ஹோலி ஸ்பீட்மேன். இனிமே எங்க இருந்து ஹாப்பி ஹோலி? நீதான் என்ன பூமிக்குள்ள புதைச்சிட்டியே. என்னால இப்ப மேஜிக்கும் பண்ண முடியாது, ஹோலியையும் கொண்டாட முடியாது, இங்க இருந்து தப்பிக்கவும் முடியாது, என்னால எதுவுமே செய்ய முடியாது. என்னோட ஸ்பீடு தான் எனக்கு எல்லாமே. இந்த முறை நீ மறுபடியும் ஜெயிச்சிட்ட. ஆனா அடுத்த முறை பாரு ருத்ரா, நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு. நான் உன்னை ரிலீஸ் பண்ணாதானே நீ அடுத்த முறை இங்க திரும்பி வருவே. மிஸ் செக்யூரிட்டி, ஈகிள் மேன், இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணுங்க. இவரை கட்டி சார் மெஜஸ்டிகோ கிட்ட கூட்டிட்டு போங்க. மறுபடியும் இந்த ஸ்கூல் பக்கமே வராத அளவுக்கு இவனுக்கு ஒரு கடுமையான தண்டனையை அவரே கொடுக்கட்டும். ஓகே மேடம். தேங்க்யூ ருத்ரா, தேங்க்யூ. ரொம்ப தைரியமா இந்த ஆளை ஃபேஸ் பண்ண. லெட்ஸ் செலிப்ரேட் அவர் ஹோலி. ஹாப்பி ஹோலி எல்லாருக்கும். ஹோலி பா ஹோலி, தப்பா நினைக்காதீங்க. ஹோலி பினாக்கியோட ஹோலி விளையாடுறது ஆப்பிக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. மறுபடியும் மிஸ் ஆயிடுச்சு. ஹாய், நான் இங்க இருக்கேன். ரொம்ப சிரிச்சல்ல, எப்படி அடிச்சோம் பாத்தியா? அடேங்கப்பா, கலர்ஸ். இது என்னது? என்னோட சப்பாத்திய கெடுத்துட்டீங்கல்ல. ஒழுங்காரு ஹாப்பி. என்ன கேட்காம எந்த பொருளையும் கை வைக்க கூடாது. இது அவ்வளவு ஸ்பெஷலான பொருளா என்ன? இது வெறும் கலர்ஸ் தானே. இதெல்லாம் கர்னல் சூரியோட கலர்ஸ். ஸ்பெஷல் அவரோட பூத ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அப்படியா? கர்னல் சூரியோட பூதம் கலரா? அப்புறம் பினாக்கி, நீ ஸ்கூலுக்கு போலியா? ஆமா, இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல ஹோலி பார்ட்டி இருக்கு.
ஹாப்பி நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். நீ கலர்ஸ் எடுத்துக்கிட்டு வந்துரு. பினாக்கியோட கலர் எது? என்ன பண்றது? என்ன பண்ணலாம்? ஐடியா. ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு பினாக்கி கலரை எனக்கு காட்டு சோக்கே. அடா நீ எங்க கிளம்பிட்ட? ஸ்கூலுக்கு. அந்த ஸ்கூலு என்னோட ஸ்கூல் மாதிரியே இருக்கு. அங்க நடக்கிற ஹோலியை நான் பார்க்கணும். சரியே, ஆனா தண்ணிக்கிட்ட மட்டும் போயிடாத. ஏலா பசங்களா, கவனமா கேளுங்களேன். ஹோலி பார்ட்டிக்கு வெளியே ரெடி பண்ணிருக்காங்களே. இன்னொரு விஷயம், ஸ்கூலுக்குள்ள மட்டும் யாரும் ஹோலி விளையாட கூடாதுல. நான் சொல்றது புரிஞ்சுதுல? அப்புறம் இந்த கிளாஸுக்கு அப்புறம் உங்களுக்கு பெல் அடிச்சிருவாங்கல்ல, அதுக்கப்புறம் போய் விளையாடுங்கள. நான் வீட்டுக்கு போறோம்ல. ஆனா ரூல்ஸ மட்டும் ஃபாலோ பண்ணலைனா உங்களுக்கு ஆப்சென்ட் போட்டுருவோம்ல. புரியுதா? சார், நாங்க உங்க கூடயும் ஹோலி விளையாடுறோம். அதுவும் இங்க தெளிச்சு. ஏன்னா ஹோலிக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது இல்லையா? ஏலா ஷண்டு, உனக்கு ரொம்ப ஸ்மார்ட்னு நினைப்பால. எந்திரிச்சு நில்லுல. என்ன பார்த்து சிரிக்கிறியோ? இன்னொரு ரூல் இருக்கு. ஏலா பசங்களா, வச்சிருந்தாங்களே. அட, என்னோட கலர் பேக்லயே இருக்கு. நான் போய் இப்ப எடுத்துட்டு வரேன். இரு பினாக்கி, நான் இதோ வந்துடுறேன். ஓ, பினாக்கியோட பேகு. என்னை பார்த்து நீ ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருந்தல்ல, இப்ப உன்னோட கலர்ஸ் உன் மேலேயே போட்டு உன்னை ஒரு வழி பண்றோம். இரு. ஷண்டு, சீக்கிரம் வா. நம்ம எல்லாரும் மூஞ்சிலையும் ஹோலி கலர் பூசணும். ஷண்டு, இப்போ நான் எல்லாரையும் ஒரு வழி பண்றேன். எல்லாரும் மேலேயும் கலரை பூசுவேன். சீக்கிரம். இந்த பேக் ஆல்ரெடி இப்படி ஓபன்ல இருக்கு. எங்க எங்க ஹாப்பி, நீ இதுல கலர்ஸ் வெச்சல்ல? வச்சேனே. என்னது டிம்பி? எல்லார் மேலேயும் கலரை பூசுவேன். யாரையும் விட மாட்டேன். எல்லார் மேலேயும் பூசுவேன். எனக்கு தெரியல. ஒருவேளை நான் தப்பான ஹோலி கலரை எடுத்து வச்சுட்டேன் போல இருக்கு. ஆமா, இது பூதங்கள் யூஸ் பண்ற கலர் போல இருக்கு. ஆமா, அப்புறம் மனுஷங்களுக்கு இந்த கலரை போட்டோம்னா அவங்களும் பூதமா மாறிடுவாங்க. நீயும் மனுஷன், அப்புறம் அவங்க உனக்கு கலர் பூச போறாங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது. எல்லாருக்கும் கலர் பூசுவேன். எல்லாரையும் ஒரு வழி பண்ணுவேன். இப்படியே விட்டா நம்மளால தப்பிக்க முடியாது. நம்ம ரெண்டு பேரு அப்புறம் அத்தனை பூதங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும்லப்பா. யோசி ஹாப்பி, யோசி. சொல்யூஷன் 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 இருக்கு. என்னது? இப்ப வரேன், இரு. அட ஹாப்பி, என்ன இங்க தனியா விட்டுட்டு போகாத. பினாக்கி, இப்போ இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க நீ தான் ஏதாவது சொல்யூஷன் தேடணும். ஹோலி பார்ட்டியும் கெட்டு போயிடுச்சு. அப்புறம் இன்னொரு பக்கம் எல்லாரும் பூதமா மாறிட்டாங்க.
பச்சை கலரை பூசிட்டு நானும் அவங்கள மாதிரியே ஆயிடுறேன். எங்க இருக்கு? கிடைச்சிருச்சு. பினாக்கி, நீயும் பூதம் ஆயிட்டியா? அட, நான் ஒண்ணும் பூதமா மாறல. அவங்கள ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் பூதமா மாறின மாதிரி. கொஞ்ச நேரத்துல இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலனா நானும் இவங்கள மாதிரி பூதம் ஆகிடுவேன். இப்போ சீக்கிரமா இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லு. இது என்ன, எங்க போச்சு? இந்தா. ஹாப்பி, இது குளிக்கிறதுக்கான நேரம் இல்ல. பூதங்க எப்பையில இருந்து குளிக்க ஆரம்பிச்சது? இது ஒன்னும் சாதாரணமான சோப்பு கிடையாது. இது பூதம் சோப்பு. யார் முகத்துல முதல்ல இந்த கலர் பட்டுச்சோ அவங்க மேல நல்லா சோப்பை போட்டு இப்படி குளிப்பாட்டி ஆகணும். முதல்ல யாரோட முகத்துல கலர் பட்டுச்சு? எல்லாருக்கும் முன்னாடி யார் முகத்துல கலர் பட்டிருக்கும்? இப்போ நான் எல்லாரையும் தலைகீழ தொங்க விட்டு கலர் பூச போறேன். ரொம்ப பிரமாதமா இருக்க போகுது. ஹாப்பி, நீ மேல உள்ள ஏரியாவை பாத்துக்கோ, நான் கீழ பாத்துக்கறேன். கலர் பூச போறேன், ஒரு வழி பண்ண போறேன். உனக்கு கலர் பூசணுமா? வா 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 வா. ஹாப்பி, சீக்கிரம். கலர் பூச போறேன், எல்லாரையும் ஒரு வழி பண்ண போறேன். என்ன புடிச்சு காட்டு பாப்போம். வா 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 வா. இதோ புடிச்சிட்டேன். அது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஓ பினாக்கி, அடி ஒண்ணும் படலையே. எல்லாருக்கும் கலர் பூசி ஒரு வழி பண்ண போறேன். என்ன பினாக்கி, நிக்கவே மாட்டேங்கிறானே. வா வா, வெளியே கூட நம்ம ஹோலி விளையாடலாம். இந்த வாட்டி நான் தப்பிக்க விட மாட்டேன். பினாக்கி, வா 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 வா. நான் உன்னை பிடிச்சிட்டேன். எல்லாரையும் ஒரு வழி பண்ண போறேன். பினாக்கி, இதோ நான் வந்துட்டே இருக்கேன். பினாக்கி, சீக்கிரமா சோப்பத்தை. அது அவ்வளவு ஈஸி இல்ல. இப்போ என்ன பண்றேன்னு பாரு. பினாக்கி, அவன் மறுபடியும் தப்பிச்சு போயிட்டான். போதும், ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த கையை எனக்கு கொடு ஹாப்பி. எல்லாருக்கும் கலர் பூச போறேன். ஹே பினாக்கி, ஹோலி அன்னைக்கு எதுக்கு சோப்ப கையில வச்சிருக்க? கலர் பூசினதுக்கு அப்புறம் போய் குளிக்க போறியா? ஏக ஷண்டு திரும்பவும் வந்துட்டான். ஷண்டு, இந்த சோப் உனக்காக தான். இத வச்சு நீ நல்லா தேய்ச்சு தேய்ச்சு குளிச்சாகணும். என்ன ஓகேவா? ஹாப்பி ஹோலி.